வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்பி கிரியேஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வேஸ்டான டாமரிண்ட் சீட்ஸ் அதாவது புளியங்கொட்டையை வச்சு எப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான சூப்பரான பென் ஸ்டாண்ட் செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பென் ஸ்டாண்ட் ஃபுல்லாகவே வீட்டில் இருக்க பொருள் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் பேஸாக பென் ஸ்டாண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணுறதுக்கு கட்டர் அப்படி இல்லைனா சிசர்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த டாமரிண்ட் சீட்ஸ் எல்லாத்தையும் ஒட்டுறதுக்கு ஃபெவிபாண்ட் அப்படி இல்லைனா உங்ககிட்ட க்ளூ கன் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பேஸ் வாட்டர் பாட்டிலை ஒரு ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த ஸ்டாண்டுக்காக கீழே கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஷேப்லனாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஹார்ட் அண்ட் ஷேப்பில் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து நம்ம வாட்டர் பாட்டிலை ஃபுல்லாக கவர் பண்ணுற அளவுக்கு இந்த சீட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வாட்டர் பாட்டிலை பென் ஸ்டாண்ட் அளவுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் காட்டியிருக்க ஹைட் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்டர் அப்படி இல்லைன்னா சிசர்ஸ் கூட யூஸ் பண்ணி ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாட்டர் பாட்டில் நல்லா ஈஸியாகவே கட் ஆகும். கட் பண்ண வாட்டர் பாட்டிலோடைய எட்ஜஸ் கரெக்டாக சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாட்டர் பாட்டிலை நம்ம கீழே ஸ்டாண்டோட ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலை சென்டர் ப்ளேஸ் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி வாட்டர் பாட்டிலும் ஸ்டாண்டையும் ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். வாட்டர் பாட்டில் ஸ்டாண்டோட நல்லா ஸ்டிக் ஆன பிறகு இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி புளியங்கொட்டையை ஒன்று ஒன்றா எடுத்து இந்த வாட்டர் பாட்டிலை சுற்றி அவுட்டர் சைடில் ஒட்டிகிட்டே வாங்க. ஒரு ரோ கம்ப்ளீட் பண்ண பிறகு அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரியே நான் ஒரு ரோ கம்ப்ளீட் ஆன பிறகு தான் நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் அந்த மாதிரி ஒட்டுறதுனால தான் நம்ம ஈவனாக ஒட்ட முடியும். சைஸ் அண்ட் ஷேப்ஸ் புளியங்கொட்டைக்கு வேறு வேறையாக இருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்து ஈவனாக ஒட்டுறதுக்கு ஒரு ரோவாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே ஒட்டிட்டு வரணும். இந்த மாதிரி பாட்டில் ஃபுல்லாக ஒட்டின பிறகு கீழே இருக்க ஸ்டாண்ட் எம்டியாக தெரிஞ்சுது. ஸோ அந்த ஸ்டாண்ட்லேயும் நான் புளியங்கொட்டையை வச்சு இந்த மாதிரி ஒட்டி டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஒட்டி முடித்த பிறகு நான் அடுத்து காட்ட போகிற ஸ்டெப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான். நீங்கள் அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக பெயிண்ட் பண்ணி அது காஞ்ச பிறகு வார்னிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி இன்சைடில் கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது. அதே மாதிரி இந்த எட்ஜஸ் எல்லாம் அன்ஈவனாக இருக்கிறதுனால டிஷ்யூ பேப்பர் அண்ட் க்ளூ வச்சு ஒரு லேயர் மாதிரி கொடுக்க போகிறேன். நீங்கள் ஃபெவிகால் மாதிரி எந்த ஒயிட் க்ளூனாலும் எடுத்துக்கலாம். ஒயிட் க்ளூ எடுத்துக்கோங்க. அதை ப்ரஷ் வச்சு வாட்டர் பாட்டிலோடைய இன்சைடில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ண பிறகு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதை இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணிவிட்டு அந்த க்ளூ மேலே வச்சு ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால இன்சைடில் ஒரு தனியாக ஈவனான ஒரு லேயர் நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி லேயராக ஒட்டும் போது ஒரு ஸ்ட்ரைப்பும் இன்னொரு ஸ்ட்ரைப்பும் ஈவனாக ஒட்டுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அன்ஈவனாக இருக்கக்கூடாது. பிகாஸ் நம்ம ஒட்டுறதே ஈவனான ஒரு லேயருக்காக தான். இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலை சுற்றி இன்சைடில் ஃபுல்லாக ஒட்டின பிறகு வாட்டர் பாட்டிலுடைய இன்சைட் அந்த பாட்டம் லைன்லேயும் ஒட்டிக்கலாம். அடுத்து வாட்டர் பாட்டிலுடைய அன்ஈவன் எட்ஜஸை கவர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அந்த பேஸ்ட்டுக்கு க்ளூ ஒரு பார்ட், அதுக்கு 3 parts வாட்டர் யூஸ் பண்ணி 1:3 ரேஷியோவில் இந்த மாதிரி ஒரு மிக்சர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாட்டர் க்ளூ மிக்சரில் குட்டி குட்டியாக டிஷ்யூ பேப்பரை கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு அது நல்லா ஊறி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ஆன பிறகு அதை நம்ம ஈஸியாக எடுத்து இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி க்ளே மாதிரியே நம்ம கை வச்சே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுனால வாட்டர் பாட்டிலில் இருக்க அன்ஈவன் எட்ஜஸ் எல்லாமே ஈவனாக தெரியும். ஸோ இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி நான் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் பேஸில் ஒட்டியிருக்க கார்ட்போர்டோடைய அன்ஈவன் எட்ஜஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி முடித்த பிறகு நம்ம வாட்டர் பாட்டிலை கட் பண்ணி ஒட்டினோம்ல, அந்த கட் பண்ணியிருக்க லைனும் அன்ஈவனாக தான் இருக்கும். அந்த லைன்லேயும் நான் டிஷ்யூ பேப்பர் பேஸ்ட் வச்சு இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம ஒட்டியிருக்க டிஷ்யூ பேப்பர் லேயர் காயறதுக்கு 3 to 4 hours ஆகும். 3 to 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இது நல்லா காஞ்ச பிறகு நம்ம இதில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பிளாக் கலர் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி பென் ஸ்டாண்ட் ஃபுல்லாக இன்சைட் அண்ட் அவுட் சைடு எல்லா இடத்துமே கவர் ஆகிற மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கோட் பெயிண்ட் பண்ணி அதனால் காஞ்ச பிறகு செகண்ட் கோட் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி 2 கோட் பெயிண்ட் பண்ணுறதுனால நம்ம சீட்ஸோடைய நேச்சுரல் கலர் எல்லாமே போயிட்டு ஒரு மாதிரி ஆன்டிக் ஃபினிஷ் கொடுக்கும். அது பார்க்க நல்லாயிருக்கும். நான் இப்போது மேலே இருக்க ஸ்டாண்ட்லேருந்து கீழே இருக்க அந்த ஹார்ட் அண்ட் ஷேப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக கீழே ரெட் கலர் பெயிண்ட் பெயிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஜஸ்ட் ஒரு ட்ராப் ஆஃப் ரெட் கலர் பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன். அது பெயிண்ட் பண்ணுறதுக்கு நார்மலாக ப்ரஷ் வச்சு பெயிண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பாஞ்சை ஈக்குவலாக இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி சின்னதாக மடித்து எடுத்துக்கிட்டேன். மடித்து எடுத்த பிறகு அதை நம்ம பெயிண்ட் ஊற்றிருக்கோம்ல, அந்த பெயிண்டில் டிப் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஹார்ட் அண்ட் ஷேப் ஃபுல்லாக இந்த மாதிரி டேப் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணி எடுக்கிறதுனால
ஒரு கிரேடியன்ட் ஃபினிஷ் வந்து கிடைக்கும். அது பார்க்குறதுக்கு ஆன்டிக் லுக்கில் நல்லாயிருக்கும். இந்த ஸ்பாஞ்ச் எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும் கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா நம்ம புதுசாக ஷர்ட் வாங்குகிறோம்ல, அந்த ஷர்ட்டுக்குள்ளே ஒரு லேயர் மாதிரி இந்த ஸ்பாஞ்ச் ஷீட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஷீட்டை தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பாஞ்ச் மெத்தடில் பெயிண்ட் பண்ணும்போது நிறையா பெயிண்ட் நம்ம வந்து டிப் பண்ணிடக்கூடாது. லைட்டாக டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணணும். இந்த மாதிரி டேப் பண்ணுறதுனால அது கிரேடியன்ட் ஃபினிஷில் பாதி பிளாக் கலர்லேயும் பாதி ரெட் கலர்லேயும் பாதி ரெட் அண்ட் பிளாக் சேர்ந்த மாதிரி ஒரு கலர்லேயும் அழகாக வந்துட்டு தெரியும். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு டேப் பண்ணுற மெத்தடை ஹார்டனில் பண்ணி முடித்த பிறகு நம்ம பாட்டில் இருக்குல்ல, அந்த பாட்டிலோடைய அப்பர் ரிங்லேயும் அந்த பாட்டிலுக்கு உள்ளே இருக்க இன்சைட் பார்ட்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக பெயிண்ட் பண்ண பிறகு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த பெயிண்ட் காயறதுக்கு 20 to 30 minutes ஆகும். இது நல்லா காஞ்ச பிறகு இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோல்டன் கலர் கிளிட்டர் பென் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கையாலேயே ரப் பண்ணி விட்டேன். இந்த மாதிரி ரப் பண்ணுறதுனால அது ஒரு கிளிட்டர் ஃபினிஷ் கிடச்சிது. இந்த மாதிரி நான் ஹார்டின் சுற்றியும் அதே மாதிரி பாட்டிலோட இன்சைட்லேயும் கிளிட்டர் ஃபினிஷில் இந்த மாதிரி ரப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட பென் ஸ்டாண்டோடைய ஃபைனல் லுக் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது அடுத்த ஸ்டெப், நம்ம யூடியூப் சேனலோடைய கிராஃப்ட் வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. கடைசியாக நம்ம பண்ணியிருக்க எல்லா டெக்கரேஷனையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு டெக்கர் வார்னிஷ் யூஸ் பண்ணி ஒரு லேயர் அப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த பென் ஸ்டாண்டுக்கும் அதே மாதிரி டெக்கர் வார்னிஷ் யூஸ் பண்ணி ஒரு லேயர் அப்ளை பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு லேயர் வார்னிஷ் அப்ளை பண்ணுறதுனால நம்ம டெக்கரேஷன் எல்லாம் சேஃபாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கிளாஸ் ஃபினிஷும் வந்து கிடைக்கும். நான் எப்பயும் சொல்கிறதா, வார்னிஷ் அப்ளிகேஷன் அப்போது வைடான ப்ரஷ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி வைடான ப்ரஷ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஈவனாக கோட் பண்ணி அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு சைட் திக்காகவும் ஒரு சைட் தின்னாகவும் பார்க்க அன்ஈவனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈவனாக அப்ளை பண்ணுறீங்களான்னு மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. நான் பென் ஸ்டாண்டோடைய அவுட் சைட், இன்சைட், அப்புறம் கீழே இருக்க அந்த ஹார்ட் ஷேப் எல்லா இடத்துலையுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகிற மாதிரி வார்னிஷ் அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த வார்னிஷ் காயறதுக்கு அட்லீஸ்ட் 2 to 3 hours ஆகும். அதனால செட் ஆகி ட்ரை ஆகிற அளவுக்கு விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட்டான வாட்டர் பாட்டில், டாமரண்ட் சீட்ஸ், புளியங்கொட்டையை வச்சு ஒரு சூப்பரான பென் ஸ்டாண்ட் நம்ம செஞ்சுட்டோம். என் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.